வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, பொய்யரசன் என்கிற இளவரசனோட கறிவேட்டை பற்றி தான். அது கறிவேட்டை என்னென்னா, தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டில் கறிவேட்டை ஆடியிருப்பாங்க. அதாவது கறி எடுத்துன்ட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டிருப்பாங்க. எல்லாமே இலவச வருமானத்தில் தான் வச்சுக்கோங்க. பட்டாசு வெடிக்கிறதா சரி, துணி வாங்குறதா சரி, துணி போடுறதா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உட்காந்துட்டு அப்படியே பெருமனாயும் பேசுவாங்க. நாங்கள் தீபாவளி கொண்டாடியாச்சு. இப்போது இவங்க நம்ம பொய்யரசனோட வீட்டில் கறி வேட்டை ஒரு மினி தீபாவளின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காதுன்னு வச்சுங்க. எப்பவும் போல் அவங்க வீட்டில் சிக்கன், மட்டன், அப்புறம் அந்த குழந்தை கூட விளையாடுறது தான். அப்புறம் இளவரசனுக்கு சுத்தங்கிறது என்னென்ன எட்டாக்கண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த அம்மையார் காயத்ரி அம்மையாருக்குங்க. அதாவது நான் ஒரே ட்ரெஸ்ஸை 4 நாள் போட்டு தக்கிறது, ஒரே துணி தான் போட்டுக்கிறது, ஒரே சட்டை. நாம் ஒரு சமையல் செய்யும்போது சுத்தமாக இருக்கணுங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரே துணி தான் இருக்குதுங்க. அந்த அம்மா நேற்று காரில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது பாதாம்பால் குடிக்கிற மாதிரி ஒரு கொண்டு வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மூஞ்சியும் கூட்டி ஃபேஷியல் பண்ணலிங்க, தலை அப்படியே சீவாமல் அப்படியே தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபரு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சூப்பரு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இப்போ இவங்க வீட்டில் இவங்க மாமியாருக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாருங்க. எப்படின்னா அதே சட்டை, அந்த அழுக்கு சட்டையை போட்டு அந்த அம்மையார் அதே மாதிரி தான். சுத்தமத்தமெல்லாம் கிடையாதுங்க. இவங்க எந்த வீடியோவில் சுத்தமத்தமெல்லாம் கிடையாதுங்க. மொத்தத்தில் இவங்க பார்க்குற ஆடியன்ஸு வாயை பொழந்து தான் பார்ப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒரு அக்கா கேட்டிருக்குது, நாங்கள் கந்த சஷ்டி கவசங்க, நாங்கள் சிக்கன் மட்டெலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இளவரசனுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இளவரசனுக்கும் கந்த சஷ்டி கவசத்துக்கும் என்ன சம்மந்தம்? கந்த சஷ்டி கவசம்னா என்னென்னு தெரியுமா? கந்த சஷ்டி விரதம்னா என்னென்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு கறி திங்கிறது, மட்டன் திங்கிறது, சிக்கன் திங்கிறது, மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு கணவன் மனைவி ட்ராமா போட்டு வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்க்குறதா இவங்களோட கொள்கை. இவங்களெல்லாம் ஆன்மீகத்தில் கொண்டை இணைக்காதீங்க. ஆன்மீகத்தை பற்றி இவங்கக்கிட்ட பேசாதீங்க. ஆன்மீகத்துக்கும் இவங்களுக்கும் எட்டாக்கணி. எப்பாவது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் சாமி கும்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? சாமி தாங்க எங்களை காப்பாச்சு, சாமி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மித்தவங்களுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் இவங்க கணவர் மேலே அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வழக்குன்னு எல்லாம் போய் கேட்டு பாருங்கள். அப்புறம் அக்காவையும் சொல்கிறாங்க. எந்த அக்காவையும் தெரியல. அந்த அக்காவையனை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அக்காவையனுக்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி கொடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தா அது அக்காவையன் இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க. அது அக்காவையனே கிடையாது. ஒருவேளை இவரோட பையனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்லுவேன். அந்த கேரக்டர் தான் புரியாது புதிராகுது, மர்மமாக இருக்குது. ஆனால் இவர் எந்த இடத்துலையுமே ஒழுக்கம் இல்லாத ஆள் தான் நான் சொல்லுவேன். பொதுவாக இவரோட 1 மாதம் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுமே 100K போயிருக்காது. 3 செல்ல படாத பாடு விடுறாரு. 20 நிமிஷம் போடுறாரு, 16 நிமிஷம் போடுறாரு, 30 நிமிஷம் போடுறாரு. கேட்டால் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு. ஆனால் 1 மாதத்தில் இந்த 13 லட்சம் சப்ஸ்கிரைபரில் அதிகபட்சமாக 50,000 60,000 அவ்வளோதான் போயிருக்குங்க. ஆனால் நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் தீபாவளி கொண்டாட்டங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரே நாளில், ஒரு நாள் கூட இல்லைங்க, ஒரு 13 மணி நேரத்துலேயே 80,000 பேர் 80,000 வியூஸ் போயிருக்குது. அப்புறம் இது நம்ம வீடுன்னு ஒரு சேனல் இருக்குது, அக்ரி சேனலு. அவங்களும் தீபாவளி கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 100K போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கா காந்தின்னு ஒரு சேனல் இருக்குது, 1.86 மில்லியன். அதில் பார்த்தீங்கன்னா 130K போயிருக்கு. எந்த வீடியோ? அதாவது தீபாவளி கொண்டாட்டங்கள். எதனால் அந்த 130K எல்லாம் போயிருக்குன்னா பார்க்கறக்கு அவ்வளோ அட்ராசமாக இருக்குது. ஆனால் இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது, மித்தவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லாத மாதிரி இவங்க பேசுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, குழந்த கறி திங்கிறது, சண்டை பிடிக்கிறது, இதுதான். 13 லட்சம் பேர்த்தில் ஒரு 95% இவங்க சேனலில் பார்க்கலைன்னு நான் நினைக்கிறேன். 5% தான் பார்த்துருப்பாங்க. என்ன காரணம்னா கணவன் மனைவி கடுமையாக உழைக்கிறாங்க. எதில்? யூடியூப்பில். எவ்வளோ நிமிஷம்? 20 நிமிஷம், 16 நிமிஷம். முதல்ல எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருப்பார் நம்ம இளவரசர். அவருக்கே தெரியும் நம்மளுக்கு இந்த வருமானம் பத்தாது, காருக்கு EMI கட்டணும், கார் ஒரு ஷாப் செலவாக இருக்குது, இப்போ குடும்ப செலவுக்கு வேணும். இதெல்லாம் பண்ணோன்னா நாம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் போட்டால் தான் நம்மளுக்கு கட்டுப்படியாகும். நாம் எந்த இடத்துல உழைக்க மாட்டோம். அப்புறம் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு சுத்தமில்லாதால் நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. என்ன காரணம்னா நேற்று கறி சமைக்கிறது அதே துணி போட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. காரில் அதே மாதிரி தான் ஃபேஷியலும் கூட பண்ணாமல் தலை கலையாமல் அப்படியே தான் வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த அம்மா தலையில் கை வச்சு சமைச்சா
லேடி. இப்போ அவங்களுக்கு சுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்புறம் மாமியார் மருமனும் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மாமியார் வீட்டில் போய் அடி வாங்குவார், மாமியார் கூட உட்காந்துட்டு சமைப்பார். அதுதான் நம்ம இளவரசர். என்னன்னா இவங்களுக்கெல்லாம் கேவலம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. இளவரசர் மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் பேசுறது ஒரு 60% பொய் தான், ஒரு 40% வேணால் உண்மையாக இருக்குது. கேட்டால் ரியாலிட்டி சேனல் பாரு. அவங்க அக்கா பையனை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. அது அவங்க அக்கா பையனே கிடையாது. மொத்தத்தில் நம்ம இளவரசன் காயத்ரி மாதிரி ஒரு வர்ஸ்டான யூடியூபர் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. கணவன் மனைவி உட்காந்து ட்ராமா போட்டு பொய்யை பேசிட்டு வருஷம் பூரா அப்புறம் வந்து பேட்டி கொடுப்பாங்க. எங்களை மாதிரி ஒரு தம்பதிகளை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நாங்கள் அப்படியே ஒரு லவ். அவங்க அக்கா பையனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. காயத்ரி மேயர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தெரியும். அந்த அம்மாவுக்கு தேவை இலவசமான ஆடம்பரமான வாழ்க்கை. கணவர் உழைக்காத இலவச வருமானம் வாங்கினா அந்த அம்மா எதையுமே சொல்லாது. மொத்தத்தில் நேற்று இவங்க வீட்டில் கறி சமைக்கிறாங்களாமா, மட்டன் செய்கிறாங்களாமா, சிக்கன் செய்கிறாங்களாம், முட்டை செய்கிறாங்களாமா, இலை வாங்குறாராமா. எங்கள் வீட்டில் மினி தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் மட்டன். ஓகே, நான் தீபாவளிக்கு நான்வெஜ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் நான் சாப்பிடல. என்ன காரணம்? கந்த சஷ்டி விரதம். அந்த கந்த சஷ்டி விரதத்தில் ஒரு வாரம் கழித்து சூரசம்காரம் முடிஞ்சாதான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் இந்த குடும்பத்துக்கு கந்த சஷ்டியாக இருந்தாலும் சரி, ஆடி பதினெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா நோம்பியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து நான்வெஜ் இல்லாத வாயில் இறங்காது. அந்த மொத்தத்தில் நம்ம இளவரசனுக்கு நான்வெஜ் இல்லாமல் வாயில் இறங்காது. என்ன காரணம்னா உழைச்சா தான் அந்த அருமதி. உழைக்காம உட்காந்துட்டு கணவனை மண்டி பெரும்பு நாயம் பேசுவாங்க. நாங்கள் இப்படி அந்த குழந்தைய வச்சு தான் முழுக்க வீடியோ எத்தனை வயசு வரைக்கும் போடுவாங்க. அந்த குழந்தை ஸ்கூல் போகிற வரைக்கும் போடுவாங்க. மொத்தத்தில் இவங்க சமைக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் சுத்தம் எதுவும் கிடையாது. ஏன்னா உண்மை சொன்னால் பரவாயில்ல, பொய்யை பேசிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு கணவன் மனைவி ட்ராமா போட்டு அப்புறம் பொய்யை பேசிட்டு வீடியோ போடுறது நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாருக்கு கைவந்த கலை. இப்போது 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு சீரியலும் கூடி ஒரு 20 நிமிஷம் தான் வரும். ஒரு 9 நிமிஷம் விளம்பரம் போயிடும். ஆனால் நம்ம இளவரசன் 29 நிமிஷம் வீடியோ போடுறாரு. எங்கள் வீட்டில் மிடி தீபாவளி பார்த்துங்க. எந்த வீட்டில் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. நான் சொல்கிற சேனலில் போய் தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்க சேனல் எப்படி இருக்குது. ஆனால் இவங்க சேனல் எந்த ஒரு மாதத்துலேயுமே 100K வந்திருக்காது. வியூஸ் குறைஞ்சி போச்சு. சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் 100K போகும். நார்மல் வீடியோ 100K போகாது. ஆனால் நான் சொல்கிற இந்தியா குட்டி, இது நம்ம வீடு, துர்கா காந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் 100K 150K போகும். என்ன காரணம்னா அவங்களதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அட்டஸ்வாங்க. இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு சண்டை பிடிக்கிறது, பெருமை நயம் பேசுறது, என்னவோ இவர் தான் யூடியூப் கண்டுபிடிச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் கந்த சஷ்டிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. கந்த சஷ்டி பற்றியெல்லாம் இவங்ககிட்ட கேள்வியும் கேட்காதீங்க. ஏன்னா கந்த சஷ்டி அன்றைக்கும் கூட கறி எடுத்து இங்கே அழகோ இவங்க. இனி பொங்கல் வருதுங்க. பொங்கல் வரக்கு கடுமையாக உழைக்கணுங்க. அதில் ஒரு 4-5 வீடியோ ட்ராமா சண்டை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் இவங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எப்பவும் இருக்கிறதா கறி திங்கிறது, கறி சமைக்கிறது, தக்காளி செய்கிறது, தயிர் சாப்பாடு செய்கிறது. இவர் வந்து அடுத்தது பெரிய குக்கராக வருவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அப்படி தான் இவர் பேசுவார். மொத்தத்தில் அவங்க அக்கா பையனோட கேரக்டர் தான் புரியாத புதிராக மர்மமாக இருக்குது. அது அக்காவாக இருந்தால் பரவாயில்ல, அக்காவே கிடையாது. அந்த அக்கா கோவிச்சிருப்பான்னு நினைக்கிறேங்க. அந்த அக்காவையும் கோவிச்சிருப்பாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் என்னை அக்கா பையன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும்போது அவங்க சப்ஸ்கிரைபர் தலை குனிஞ்சு நிற்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.